பிரபாகரனை பாதுகாக்க வந்த அமெரிக்க கடற்படை கப்பல் மஹிந்தவின் எதிர்ப்பால் திரும்பிச் சென்றது. விமல் வீரவன்ச தகவல். கோட்டபாயாவை ஆட்சியிலிருந்து வெளியேற்ற தீவிரமாக செயற்பட்ட மஹிந்த குடும்பம். தமிழர்களை ஏறி மிதித்தால் கோட்டபாயாவின் நிலைதான் ரணிலுக்கும் ஏற்படும். சம்பந்தன் எச்சரிக்கை. கட்சி தாவ தயாராகும் பாராளுமன்ற உறுப்பினர்கள். புதிய உத்தியை பயன்படுத்தும் சஜித். நாடளாவிய ரீதியில் உருவாக்கப்படவுள்ள கொத்தணி பாடசாலைகள். கல்வி அமைச்சர் அறிவிப்பு. முல்லைத்தீவு நகரை சுற்றி நோட்டமிட்ட உலங்கு வானூர்தி. அச்சத்தில் மக்கள். பிரித்தானியாவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். வெள்ளைவான் கடத்தல் குறித்து விசாரிக்குமாறு சட்டமாதிபரிடம் கோரிக்கை. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தீர்மானம். தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவின் கடற்படையின் கப்பல் ஒன்று இலங்கை அண்மித்த சர்வதேச கடல் எல்லைக்குள் வந்து தங்களிடம் பிரபாகரனை ஒப்படைக்குமாறு கூறினர். அப்போதிருந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் எதிர்த்தது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பலஸ்தீனத்தின் இன்றைய நிலவரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பலஸ்தீன மக்களின் பிரச்சினையும் இலங்கையில் நாங்கள் முகம் கொடுத்த பிரச்சினையும் பெரும்பாலும் ஒரே மாதிரியானவையே. எமது இராணுவத்தினர் விடுதலை புலிகளை தோற்கடித்து நாட்டை மீட்க முடியாது போயிருந்தால் தெற்காசியாவில் உருவாகியிருக்கும் ஸ்டேலாக தமிழீழம் இருந்திருக்கும். தெற்காசியாவின் காசாவாக நாங்கள் வாழும் பிரதேசம் இருந்திருக்கும். இன்று பலஸ்தீன மக்களைப் போன்று நாங்களும் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க நேரிட்டிருக்கும். வேலுப்பிள்ளை பிரபாகரனை பாதுகாக்க அமெரிக்காவின் கடற்படையின் கப்பல் ஒன்று இலங்கையை அண்மித்த சர்வதேச கடல் எல்லைக்கு வந்து தங்களிடம் பிரபாகரனை ஒப்படைக்குமாறு கூறினர். அப்போதிருந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் எதிர்த்தது. இந்தியா, சீனா போன்ற நாடுகளும் கேட்டன. ஏன் அவ்வாறு கேட்டனர்? ஸ்டேலை போன்று இங்கும் ஈழத்தை அமைப்பதற்கே முயற்சித்தனர். ஆனால் இங்கே அமைக்க முயன்ற ஸ்டேலை அமைக்க முடியாது போயுள்ளது. அமெரிக்கா முதலை கண்ணீர் வடித்து கொண்டு அமைதி தொடர்பில் கதைக்கிறது. எங்களுக்கு நடக்க இருந்த நிலைமை தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பலஸ்தீனத்தால் அனுபவிக்கும் துன்பங்களை நாங்களும் அனுபவிக்க நேர்ந்திருக்கும். அது தடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தெற்காசியாவில் தமிழீழத்தை அமைக்கும் முயற்சி நிறைவடையவில்லை. யுத்தத்தினால் அன்றி வேறு வழியில் அதற்கு முயற்சிக்கப்படுகிறது. மனித உரிமைகள் தொடர்பில் பேசிக் கொண்டு வருகின்றனர். லிபரல் வாதிகளும் இதற்காக கடைகளுக்கு போகின்றனர். எவ்வாறாயினும் பலஸ்தீன மக்களின் துன்பங்களை நாங்கள் அறிவோம். அவர்களுக்கு எங்களின் ஒத்துழைப்பை வழங்குவோம் என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்சவை ஜனாதிபதி பதவியிலிருந்து வெளியேற்றுவதற்காக முன்னாள் அமைச்சர்களான பசில் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் செயற்படுவதாக தொழிலதிபர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். அதற்கமைய அவர்கள் இருவரும் நாட்டில் எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகளை உருவாக்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றிரவு இடம்பெற்ற அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது திலித ஜெயவீர இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை பதவி நீக்கம் செய்வதற்கான சதி திட்டத்தை பசில் ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் முன்னெடுத்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அப்போதைய அரசாங்கத்தில் பசில் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோரின் கீழ் பல பொறுப்பு வாய்ந்த அமைச்சுக்கள் இருந்ததாக திலித் ஜெயவீர குறிப்பிட்டுள்ளார். நினைவேந்தல் நிகழ்வுக்கு தடை ஏற்படுத்தி தமிழர்களை ஏறி மிதித்தால் கோட்டபயவின் நிலைதான் ரணிலுக்கும் ஏற்படும் என தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இறுதிப் போரில் உயிர் நீத்த தமது உறவுகளை நினைவேந்த தமிழ் மக்களுக்கு முழுமையான உரிமை உண்டு. அதனால் தான் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நடத்தி வருகிறார்கள் என தெரிவித்துள்ளார். திருகோணமலை சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பரிமாறிய 3 பெண்கள் உள்ளிட்ட 4 இரவு வேளையில் போலீசாரால் அடாத்தான முறையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று அம்பாறை மாவட்டம் கல்முனையிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வுக்கு போலீசாரால் தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. போலீசாரின் இந்த அராஜக செயல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் போது சம்பந்தன் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களை பொறுத்தவரை மே மாதம் உணர்வு பூர்வமானது. அவர்கள் இறுதிப் போரில் உயிர் நீத்த தமது உறவுகளை நினைவேந்துவதற்கான புனிதமான மாதம் இந்த மே மாதமாகும். அவர்கள் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவேந்துவதற்கு முழுமையான உரித்துடையவர்கள். அவர்களின் அந்த அடிப்படை உரித்தை யாரும் நிராகரிக்க முடியாது. அவ்வாறு நிராகரிப்பதற்கு இடமளிக்க முடியாது. அவ்வாறு இடையூறுகளை ஏற்படுத்தும் நிராகரிப்பதும் அடிப்படை சட்டங்களை மீறுவதாகும். அதே நேரம் திருகோணமலை சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
இரவு வேளையில் அவர்கள் மீது மிலேச்சத்தனமான முறையில் தாக்குதல் நடத்திய போலீசார் அவர்களை கைது செய்துள்ளார்கள். அம்பாறை கல்முனையிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வு தடுக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் இந்த அடாவடிகள் அடிப்படை மனித உரிமை மீறல்களாகும். இந்த விதமான செயற்பாடுகளை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இது தொடர்பாக கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருடன் தொலைபேசியில் பேசியுள்ளேன். கிழக்கில் போலீசார் இந்த அராஜகங்களை புரிய யார் அதிகாரம் தந்தது என அவரிடம் வினவியுள்ளேன். அவர் எனது வன்மையான கண்டனங்களை அவரிடம் தெரிவித்துள்ளேன். கைது செய்யப்பட்டவர்கள் தாமதமின்றி விடுவிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகிரங்கமாக கோரிக்கை விடுகிறேன் என தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து அரசாங்கத்திற்கு கட்சி தாவிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கண்டுபிடிக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் புதிய உத்தியொன்றை பரீட்சித்துள்ளார். இதன் பிரகாரம் அரசாங்கத்தினால் மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் நிலையல் கட்டளை 27 பிரகாரம் இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார். இவ்வாறான பட்டியல் வெளியிடப்படும் பட்சத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருந்து மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை பெற்றுள்ளவர்களை அடையாளம் கண்டுகொள்ள சயித் உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலம் தனது கட்சியிலிருந்து வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்தின் பக்கம் தாவக்கூடியவர்களை இலகுவாக கண்டுபிடித்துக் கொள்வதற்கான முயற்சியையும் சயித் பிரேமதாசா முன்னெடுத்துள்ளார். கடந்த ஆண்டில் சமர்ப்பிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுக்களை நீக்கம் செய்ய அரசாங்க உயர்மட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் தற்போதைய நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைத்திருப்பதன் காரணமாக குறித்த வேட்பு மனுக்களை நீக்கம் செய்ய ஆலோசிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வருடம் புதிய வேட்பு மனுக்கள் கூறப்பட்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடாத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. இது தொடர்பில் அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாடி சாதகமான முடிவொன்றை எட்டுமாறு பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் எனவும் அமைச்சர் பந்துல தெரிவித்துள்ளார். கல்வி நிர்வாக சீர்திருத்தத்தின் ஆரம்ப கட்டமாக நாடளாவிய ரீதியில் 1220 கொத்தனி பாடசாலைகள் உருவாக்கப்படுவதுடன் அவற்றை கண்காணிக்க 350 பாடசாலை குழுக்கள் உருவாக்கப்படும் என அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜேந்த தெரிவித்துள்ளார். அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்து அதற்குரிய சுற்று நிருபம் எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கல்வி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். 2 வருடங்களுக்கு முன்னர் நான் கல்வி அமைச்சை பொறுப்பேற்ற போது எரிபொருள் வரிசைகளினால் பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலை காணப்பட்டது. விடைத்தாள்களை திருத்துவோருக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான எரிபொருள் கூட இருக்கவில்லை. 14 மணி நேரமும் மின்வெட்டு காரணமாக பிள்ளைகள் கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாமல் இருந்தது. இதற்கிடையில் அவ்வப்போது பாடசாலைகளை மூடி வைக்க வேண்டிய நிலைமையும் காணப்பட்டது. கொரோனா தொற்றுநோய் காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டதால் கல்வி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன. சரியான நேரத்தில் பரீட்சைகளை நடத்தி பெறுபேறுகளை வெளியிட முடியவில்லை. பின்னர் பொருளாதார நெருக்கடி வலுவடைந்ததால் கல்வித்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆனால் தற்போது நிலைமை சுமூகமாகியுள்ளது. அதன்படி இந்த ஆண்டுக்கான பாட புத்தகங்கள் சீருடைகள் வழங்கப்பட்டுள்ளன. பரீட்சைகள் வழமை போல் நடாத்தப்படுகின்றன. அதற்காக சாதாரணதர பரீட்சையை டிசம்பரிலும் உயர்தர பரீட்சையை ஆகஸ்டிலும் நடத்த வேண்டியுள்ளது. இது தொடர்பில் மாகாண அதிகாரிகளுடனும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடியுள்ளோம். கலந்துரையாடலின் போதான யோசனைக்கு அமையவே செயற்பட்டு வருகின்றோம். மேலும் கல்வி நிர்வாக சேவையில் பல வெற்றிடங்கள் காணப்பட்டன. மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையின் பெறுபேறுகளின் அடிப்படையில் அவர்களின் 404 பேரை உள்வாங்குவதற்கான நேர்முக தேர்வுகள் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளன. மேலும் 800 ஆசிரியர் பயிற்றுனர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான 2வது நேர்முக பரீட்சை எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ளது. தேசிய கல்வியற் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களாக மாற்றுவது தொடர்பான சட்டமூலங்களை உருவாக்கும் பணிகளும் நிறைவடைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். மே மாதம் ஆரம்பித்துள்ள நிலையில் முல்லைத்தீவு நகரை சுற்றி உலங்கு வானூர்தி மூலம் இலங்கை விமானப்படையினர் கண்காணிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். ஒவ்வொரு வருடமும் தமிழின் அழைப்பு நாளான மே மாதம் 18ஆம் தேதி யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட மக்களை மக்கள் நினைவு கூறுகின்றனர். இந்த நிலையில் ஒவ்வொரு வருடமும் இராணுவம் மற்றும் போலீசாரின் கெடுபிடிகளுக்கு மத்தியில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறுவது வழக்கமானதாகும். இதையடுத்து இவ்வருடம் மே மாதம் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பமாக இருக்கும் நிலையில் எங்குமில்லாதவாறு கடந்த 2 தினங்களாக உலங்கு வானூர்தி வானை சுற்றி நோட்டமிட்ட வண்ணம் இருக்கின்றது. ஆகவே இவ்வருடமும் அஞ்சலி நிகழ்வு கெடுபிடிகளுக்குள் நடைபெறுமா என்ற ஐயம் மக்கள் மத்தியில் தோன்றியுள்ளது.
தங்கள் உறவுகளை நினைந்து கஞ்சி காட்சி பரிமாறுவதை தடுப்பதன் மூலம் அரசு தனது பேரினவாத மனநிலையினை வெளிப்படுத்தியிருப்பதாக ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தவத்திரு அகத்தியர் அடிகளார் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மூதூர் சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் சம்பூர் போலீசாரால் அப்பாவி மக்கள் கைது செய்யப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நினைவுகூரல் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உரிமையாகும். உலகளாவிய அனைத்து சர்வதேச சட்டங்களும் அதனை ஆழமாக வலியுறுத்துகின்றன. இந்த நிலையில் திருகோணமலை சேனையூரில் இடம்பெற்றுள்ள சம்பவம் மிகுந்த வேதனையை ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் தேசிய பரப்பில் வாழும் மூத்த தலைவர் ரா சம்பந்தன் திருகோணமலையை தற்போதும் பிரதித்துவப்படுத்தும் நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதும், பிணை கூட வழங்கப்படாமல் பெண் பிள்ளைகள் உள்ளிட்டோர் விளக்கமறியலில் இருபாரம் வைக்கப்பட்டிருப்பதும் மனதை வருந்துகின்றது. எனவே உடனடியாக அனைத்து தமிழ் தேசிய சக்திகளும் இவர்களின் விடுதலைக்கு சகல எத்தனங்களையும் செய்ய வேண்டுவதுடன் அனைத்து முற்போக்கு மற்றும் உலகளாவிய சக்திகளும் கவனத்தை ஈர்த்து அரசுக்கு அழுத்தத்தை பிரயோகித்து நினைவுகூரலுக்கான உரிமையை உறுதிப்படுத்துமாறும் வலி சுமந்த இந்த நாட்களில் உங்கள் அனைவரையும் வேண்டி நிற்கின்றோம் என கூறப்பட்டுள்ளார். இலங்கையில் அண்மையில் இடம்பெற்றதாக கூறப்படும் வெள்ளை வேன் கடத்தல் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு கோரியுள்ளது. சட்டமா அதிபரிடம் இது தொடர்பிலான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் கொரபத்த பொத்தான் பகுதியைச் சேர்ந்த கபிலகுமார டிசில்பா என்பவர் பலபந்தமாக கடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக கடத்தி இரகசியமாக இந்த நபர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளதாக மனித உரிமை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி கபிலகுமார காணாமல் போனதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசேட அதிரடிப்படையினரே தமது மகனை அழைத்து சென்றனர் என கபிலவின் தாய் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். பின்னர் மார்ச் 29ஆம் தேதி விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் கபிலவின் வீட்டுக்கு சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். பின்னர் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி கபிலவை தாங்கள் தடுத்து வைக்கவில்லை என விசேட அதிரடிப்படையினர் அறிவித்தனர். எவ்வாறெனினும் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி கபில பிட்டிகல போலீசாரின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த விடயத்தை அறிந்து கொண்ட மனித உரிமை ஆணைக்குழு காலி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கபிலவை சந்தித்துள்ளனர். இதன்போது தம்மை பலவந்தமாக கடத்தியதாகவும் போலீசார் என கூறிக்கொண்ட நபர்கள் தம்மை கடத்தியதாகவும் வெள்ளைபானில் கடாத்தி சென்று தாக்கியதாகவும் கபில மனித உரிமை ஆணைக்குழு அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி தொடக்கம் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரை கபிலவை யார் தடுத்து வைத்திருந்தனர் என்பது குறித்து எந்தவொரு அரசாங்க நிறுவனமும் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறான மனித உரிமை மீறல்கள் மீண்டும் இடம்பெறுவதனை தடுக்க வேண்டுமென மனித உரிமை ஆணைக்குழு சட்டமா அதிபரிடம் கோரியுள்ளதாக கொழும்பு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. பிரித்தானிய நாடாளுமன்றில் 2024ற்கான முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற உள்ளது. குறித்த நிகழ்வானது இன்று 6 மணியளவில் முன்னெடுக்கப்பட உள்ளது. அத்தோடு இந்த நிகழ்வானது பிரித்தானியாவின் தொழிற்கட்சிக்கு ஆதரவான தமிழர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தொழிலாளர் கட்சியின் தலைவர் மற்றும் பெண் நலன்களுக்கான மாநில நில செயலாளரான அனலிஸ் டாட்ஸ் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jefnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.